என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடம்பத்தூர் என்கிற பங்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் முதல் பங்கு தந்தையாக நான் அந்த இடத்துல போகிறேன். முதல் பங்கு தந்தையாக அங்கே போட்டிருக்கிறாங்க, போகிறேன். 2 ஆண்டுகள் பணி நிறைவு அந்த இடத்தில், அந்த இருந்து வேறு இடத்திற்கு மாற்றம். 2 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற அந்த நிலையில் அந்த மக்கள் எல்லாம் பாசமாக ஒரு கோல்டு செயின் ஒன்று எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. எனக்கு ஒரு அன்பளிப்பாக கோல்டு செயின். ஃபாதர், நீங்கள் ரொம்ப அன்பாக பழகுனீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, அன்பின் பரிசாக அவங்க ஒரு கோல்டு செயின். அந்த செயின் வந்து இது ஜபமாலை, சரிங்களா? அந்த ஜபமாலையை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ஃபாதர், இது எங்கள் நினைவாக நீங்கள் உங்கள் கழுத்திலே போட்டுட்டு இருக்கணும். சரி, நானும் அதை என்னுடைய கழுத்திலே பத்திரமா போட்டுட்டு இருந்தேன். காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தது. இங்கே அங்கேன்னு பூசைக்கு போகிறேன், பல இடங்களில் போகிறேன். எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல இருப்பேன், இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு. எங்கேயோ அப்படி போகும்போது இந்த செயின் அருந்துக்குன்னு கீழே விழுந்ததோ, நானே எங்காவது கழட்டி வச்சுட்டனோ, எப்படி மிஸ் ஆச்சோ தெரியல. அந்த செயின் காணாமல் போயிடுச்சு, அந்த ஜபமாலை காணாமல் போய்விட்டது. ரொம்ப வருத்தம் எனக்கு. ஒன்று, அது ஒரு கோல்டு செயின், கோல்டு ஜபமாலை அப்படின்னும் போது வருத்தம் இருக்குமா இருக்காதா? ஆமாம், அது ஒரு வருத்தம். 2வது, அந்த ஊர் மக்கள் சென்டிமெண்ட்டாக அன்பாக கொடுத்துருக்குறாங்க. ஃபாதர், இது எங்கள் ஞாபகமாக எப்பவுமே இருக்கணும் ஃபாதர், நீங்கள் எங்கே போனாலும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, அன்பால் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயினை நம்ம தொலைச்சிட்டுமே அப்படின்ற வருத்தம், வேதனை எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே 1 மாத காலம் ஓடிடுச்சுங்க. நானும் எதையோ யோசித்து பார்க்குறேன், எங்கேயாவது வச்சுட்டுமா, எங்கேயாவது மிஸ் பண்ணுமா, எனக்கு ஞாபகமே வரல. அவ்வளவுதான், அது அப்படியே காலங்கள் கடந்து போனது. ஆனால் மனசுக்குள்ள அந்த ஒரு விதமான வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன், பா, இது மாதிரி ஒரு செயின் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அது எங்கே தொலைஞ்சதுன்னே தெரியல, கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள், கோடி அற்புதரிடத்தில் நீ ஒப்புக்கொடு, அவர்கிட்ட போய் கேளு, நம்பிக்கையோடு மன்றாடு, நிச்சயமாக அந்த புனிதர் உனக்கு பெற்று தருவார் என்று சொல்லுகிறார். எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறோம், மாதாமா கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், அவங்க பரிந்து பேசுறதுக்காக ஜபிக்கிறோம், சரி. ஆனால் அந்த நண்பர்கள் சொன்னாங்க, காணாமல் போன பொருட்களை பெற்று தருகிற ஒரு புனிதர் இருக்கிறார், அந்த புனிதரிடத்தில் நீ வேண்டு என்று சொல்லுங்க. சரி, அதில் பெருசாக நம்பிக்கை இல்லைனாலும் நான் ஒவ்வொரு வாரமும் அந்தோனியாருடைய திருத்தலம் பாரிஸில் இருக்குது, இந்த சென்னையில் பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் திருத்தலத்திற்கு நற்செய்தி பணிக்காக நான் அங்கு செல்வது உண்டு. ஒவ்வொரு வாரமும் அங்கே போயிடுவேன். அங்கே செல்லுகிற போது இந்த நண்பர்கள் சொன்ன அந்த செய்தி என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. கோடி அற்புதரிடத்தில் ஒப்புக்கொடு, ஆலயத்திற்குள் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த அந்தோனியாருடைய திருவுருவத்தை பார்த்து அவரிடத்திலே பக்தியோடு ஒப்பு கொடுத்து செபிச்சேன். அவரிடத்தில் மன்றாடினேன், ஆண்டவரே, இப்படி அன்பளிப்பாக கிடைத்த ஒன்று, ஆசையாக வைத்து கொண்டிருந்த ஒன்று எப்படியோ தொலைஞ்சு போச்சு, எங்கே போச்சு ஏது போச்சுன்னு தெரியல, சொல்லிட்டு உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரியமானவர்களே, 1 மாத காலமானது, 2 மாதம் ஆயிடுச்சு, ஏற்கனவே 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னொரு மாதம். காலங்கள் அப்படியே கடந்து போய் கொண்டே இருந்தது. ஒரு நாள் நான் பங்கிலே இருக்கிற போது ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் பிரித்து பார்க்குறேன், ஒரு பார்சல் வருது, அந்த பார்சலை பிரித்து பார்க்குறேன். ஒரு பாக்ஸில் நான் தொலைத்த அந்த செயின், அந்த திரு ஜபமாலை அற்புதமாய் அதில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, திக்குமுக்காடி போனேன். எப்படி அது வந்தது, யார் அதை அனுப்பியது, இந்த நாள் வரையும் தெரியாது. அதில் ஒரே ஒரு முத்திரை இருந்துச்சு, நாகர்கோயில் அப்படின்ற ஒரு முத்திரை மட்டும் இருந்தது, அவ்வளவுதான். அதை யார் அனுப்புனாங்க, எப்படி அனுப்புனாங்க எனக்கு தெரியாது. ஆனால் என் கையில் அந்த ஜெபமாலை வந்து சேர்ந்து விட்டது, என் கழுத்தில் போட்டுக்கிறேன்.